வணக்கம். இன்னைக்கு மொத்த கேரளாவுமே பேசிகிட்டு இருக்கிறது புருஷனை கொன்ன பொண்டாட்டியை பற்றி தான். சரோன்ராஜ், கிரீஷ்மா அப்படின்னு சொல்லப்படுற இவங்க 2 பேரோட லவ் ஸ்டோரியின் முடிவு ஒரு கொலையில் முடிஞ்சிருக்கு. இவங்க ஆரம்பத்தில் மாறி மாறி லவ் பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்திருக்கு. இன்னும் மாறி மாறி லவ் பண்ணியிருக்காங்க. முடிவில் ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணு வந்து அந்த பையன்கிட்ட நாம் இனி பிரிஞ்சிருவோம், உங்கள்கிட்ட இருக்க ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் டெலீட் பண்ணிடு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்கா. அதுக்கு பையன் முடியாதுன்னு சொல்லியிருக்கான். அதுக்காக அந்த பையனை வந்து விஷத்தை கொடுத்து கொன்றிருக்காங்க. அந்த பொண்ணு பையன்கிட்ட நடித்து பையனை ஏமாற்றி கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி மாதிரி வாழ்ந்து ஏமாற்றி அவனை விஷம் கொடுத்து கொன்றிருக்கா. இந்த செய்தி கேரளா மக்களை மட்டுமில்லை, அதனை அடுத்து இருக்கிற கன்னியாகுமரி மாவட்ட மக்களையும் பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. இந்த சம்பவத்தை நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. இந்த சம்பவம் எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கேரளா பார்டர், அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலேருந்து திருவனந்தபுரத்துக்கு போகும் வழியில் இடையில பாரசாலைங்கிற ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல மூரியங்கரைங்கிற ஊரில் தான் சரோன்ராஜுக்கு வீடு இருக்குது. சரோன்ராஜுக்கு வயது வந்து 23 தான் ஆகுது. அவன் வந்து பிஎஸ்சி ரேடியாலஜிஸ்ட் படிச்சுட்டு இருக்கான். அதே மாதிரி கிரீஷ்மா அவங்களோட வீடு வந்து களியக்காவில பகுதியில் ராமன் சரை பகுதியில் தான் இருக்குது. அவங்களும் திருவிதாங்கூட பகுதியில் உள்ள ஒரு கல்லூரியில் தான் படிச்சுட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் பஸ்ஸில் வரும்போது தான் ஒருத்தர் பார்க்குறாங்க, பழகுறாங்க. கொஞ்ச நாளிலே இவனோட ரெக்கார்ட்ஸ் நோட்டெல்லாம், பையனோட ரெக்கார்ட்ஸ் நோட்டெல்லாம் அந்த பொண்ணு தான் எழுதி கொடுக்குறா. அந்த மாதிரி இவங்க நல்ல நட்பாக இருக்காங்க. பிறகு கொஞ்ச நாளிலே அவங்க நட்பு வந்து காதலாக மாறுது. அதுக்கப்புறமா இவங்க பைக்கில் ஒன்றா வாரதும் சுற்றுறதும், நிறைய கடைகளுக்கு போகிறாங்க, நிறைய சுற்றுலா பிளேஸுக்கு போகிறாங்க, அதில் ஃபோட்டோ எடுக்கிறாங்க, வீடியோ எடுக்கிறாங்க, ரெசார்ட்டு போகிறாங்க, அதே மாதிரி ரெசார்ட்டில் போய் தங்கியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடக்குது. இவங்களோட லைஃப் வந்து நல்ல ஜாலியாக என்ஜாய்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி இருக்கும்போது திடீர்னு இவங்களுடைய வீட்டுக்கு வந்து இவங்க 2 பேரோட வீட்டுக்கும் இந்த விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. அப்போது சரோன்ராஜை வீடை பொறுத்தவரையில் பெரிய அளவு ப்ராப்ளம் எதுவும் இல்லை. ஆனால் கிரீஷ்மாவுக்கு வீட்டில் இது வேண்டாம் அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னா காஸ்ட்டு 2 பேரோட காஸ்ட்டும் வேறு வேறு. கிரீஷ்மாவுக்கு அம்மாவும் மாமாவும் இது உனக்கு வேண்டாம், வேறு வரன்னு நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு இராணுவ வீரருக்கு அவளை கிரீஷ்மாவை கன்வின்ஸ் பண்ணி ஒரு இராணுவ வீரருக்கு கூட என்கேஜ்மெண்ட்டு நடத்துகிறாங்க. என்கேஜ்மெண்ட்டு நடத்ததும் கிரீஷ்மாவுக்கு அம்மா வந்து சரோன்ராஜுக்கு இப்படி விளக்குனதும் சரோன்ராஜும் சரி இனி அவளுக்கு என்கேஜ்மெண்ட் நடந்தாச்சு, இனி நம்ம ஒதுங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரோன்ராஜும் ஒதுங்கி தான் இருந்திருக்கான். அதுக்கப்புறமும் கிரீஷ்மா வந்து சரோன்ராஜை பின்தொடர்ந்து பேசுகிறது, சிரிக்கிறது, 2 பேரும் சுற்றுறது, இந்த மாதிரி நடந்துகிட்டு இருந்திருக்கு. அப்போ வந்து இராணுவ வீரர் வந்து நல்ல வசதி வாய்ப்பு உள்ளவர். அப்போது ஏற்கனவே இராணுவ வீரருக்கு கூட கல்யாணத்துக்கு ஃபிக்ஸ் ஆகிருக்கு. கல்யாணம் வந்து நவம்பரில் நடக்கிற மாதிரி இருந்தது. இப்போ அதை தள்ளி வச்சுருக்காங்க. இப்போ வந்து பிப்ரவரியில் வச்சுருக்காங்க. நவம்பரில் நடத்தினா அந்த கிரீஷ்மாவை கல்யாணம் பண்ணுற முதல் கணவன் வந்து இறந்துருவாங்க அப்படின்னு ஜோசியர் சொன்னதாட்டு தகவல். அதனால் அந்த மேரேஜை வந்து பிப்ரவரி மாற்றிருக்காங்க. அப்போது இந்த பொண்ணு என்ன நினச்சிருக்கான்னு கேட்டால், கிரீஷ்மா என்ன நினச்சிருக்கான்னு கேட்டால், அந்த இராணுவ வீரர் கூட தான் நம்ம வாழணும், ஏன்னா அவர் நல்ல வசதி வாய்ப்பாக இருக்கார். அப்போது லவ் பண்ண இவனை வந்து நம்ம எப்படியாவது கலட்டி விடணும் அப்படின்னு அவள் ஏம் பண்ணியிருக்கா. ஆனால் இவன் விடுற மாதிரி இல்லை. இவன் வந்து உண்மையாகவே சரோன்ராஜ் வந்து உண்மையாகவே அவளை லவ் பண்ணிகிட்டு இருந்திருக்கான். இவன் வந்து கிருஷ்மா வந்து நிறைய வாட்டி அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் டெலீட் பண்ணிடு, இப்படி எனக்கு என்கேஜ்மெண்ட்டு நடந்துட்டு இனி நம்ம பிரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கா. அதுக்கு சரோன்ராஜ் முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் மீண்டும் பழகியிருக்காங்க. இனி அவள் கிருஷ்மா என்ன பிளான் பண்ணியிருக்கான்னா, அவளை கல்யாணம் பண்ண முதல் கணவன் வந்து இறந்துருவான் அப்படின்னு ஜோசியத்தில் சொல்லியிருக்கனால, அப்போ முதலாவதாக சரோன்ராஜை நம்ம கல்யாணம் பண்ணுவோம், நம்ம லவ் பண்ணவனே நம்ம கல்யாணம் பண்ணுவோம். கல்யாணம் பண்ணதுன்னா இப்போ சரோன்ராஜ் இறந்துருவான் கொஞ்ச நாளையில். அதுக்கப்புறமா நம்ம அம்மா பார்த்துருக்க 2வது அந்த இராணுவ வீரர் கூட நம்ம ஜாலியாக லைஃப்பை வாழலாம், செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்மா நினச்சிருக்காங்க. அதன்படி அவசரமாக சரோன்ராஜை கல்யாணத்துக்கு ஈடுபடுத்தியிருக்காங்க. கல்யாணமும் பண்ணியிருக்காங்க. ஒரு சர்ச்சில் வச்சு கல்யாணம் பண்ணியிருக்காங்க.
அதுக்கப்புறம் ஒரு நாள் 14ஆம் தேதி, போன மாதம் 14ஆம் தேதி வந்து அதுக்கு முன்னாடி வந்து நிறைய வாட்டி ஃபோட்டோஸோ வீடியோஸோ டெலீட் பண்ணுற மாதிரி கேட்டாங்க. டெலீட் பண்ணுற மாதிரி இல்லை, இவனும் விடுற மாதிரி இல்லை. சரவணராஜ் கூட பைக்கில், சரவணராஜ் காலேஜ் டேக்கு சரவணராஜ் கூட பைக்கில் போயிருக்காங்க. சரவணராஜ் காலேஜுக்கு எல்லார்ட்டையும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் அறிமுகப்படுத்தி விட்ருக்கான். அன்னைக்கே ஒரு ஜூஸ் வாங்கியிருக்காங்க. ஒரு ஜூஸ் பாட்டில் வாங்கி சரவணராஜ் காலேஜ் டேக்கு அதில் போகும்போது அங்கே ஒரு டாய்லெட்டில் போய் இவங்க என்ன செய்திருக்காங்கன்னா, அந்த ஒரு ஜூஸ் பாட்டிலில் வந்து அது அவங்க பேராசிட்டமால் மாத்திரை பார்த்து 20 மாத்திரைக்கு மேல் அவங்க பொடிச்சு தூளாக்கி கொண்டு வந்திருக்காங்க. அதை அதுக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. மிக்ஸ் பண்ணி வச்சு 2 ஜூஸ் பாட்டில் வாங்கியிருக்காங்க. அதில் ஒரு ஜூஸ் பாட்டிலில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதை அப்படியே நேராக அதை முடித்து அந்த காலேஜ் ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் இவங்க நேராக குளித்துற பாலம், பழைய பாலத்துக்கிட்ட போனதும் அவங்க அதை குடிக்க எடுக்கிறாங்க. குடிக்க எடுத்து அந்த மிஸ் பண்ண பாட்டிலை வந்து சரவணராஜுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த நல்ல பாட்டிலை அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி அவங்க குடித்து செல்ஃபி எடுக்கிறாங்க. அப்படின்னா இவன் குடிக்காமல் இருந்தாலும் அவனை குடிக்க வைக்கிறது அவளுடைய வழக்கம். அப்படின்னா ஒரு சேலஞ்ச், நீ இதை குடிச்சிருவியா அப்படின்னு ஒரு வெறுப்பேற்றியது மாதிரி, அவனை ஒரு வெறுப்பேற்றிய மாதிரி, அப்போ நான் குடிப்பேன், நீ என்ன சொன்னாலும் நான் குடிப்பேன் அப்படின்னு சொல்லி அவன் குடிக்கிற மாதிரி, அப்படி இவங்க சேலஞ்சு பண்ணி குடிக்க வைக்கிறது. அப்படி இவன் அந்த பாட்டிலை குடிச்சிருக்கான். கொஞ்சம் குடித்தோடனே கசத்துருக்கு, உடனே அதை துப்பியிருக்கான். அதுக்கு பிறகு அந்த நல்ல பாட்டிலில் உடனே அவள் சமாளிச்சிருக்கா, அது எக்ஸ்பிரி ஆகிட்டு அந்த பாட்டில், இதை குடிப்போம்னு சொல்லிட்டு அந்த 2வது பாட்டிலில் கொடுத்து 2 மாதம் சாப்பிட்ருக்காங்க. ஸோ அதுலேயும் தப்பிட்டான். இப்படி நிறைய முறை அவள் முயற்சி பண்ணியிருக்கா. போகும்போதெல்லாம் ஒவ்வொரு ஜூஸ் பாட்டிலை எடுத்து ஏதாவது மிஸ் பண்ணி கொடுக்குறது, இந்த மாதிரி நிறைய தடவை அவள் முயற்சி பண்ணியிருக்கான். அந்த டைமில் வீட்டில் வந்து சரவணராஜ் சில நேரம் வாந்தி எடுத்திருக்கானா, ஆனால் அதை அவங்க பெருசாக கண்டுகொள்ளலை. இப்படி நிறைய வாட்டி முயற்சி பண்ணியிருக்கா. ஆனால் அதில் எல்லாம் சரவணராஜ் ஆகலை. அப்போ அவள் பிளான் பண்ணியிருக்கா. என்ன பிளான் பண்ணியிருக்கான்னா, இனி எப்படியாவது இவனை கொன்றணும், இவன் நம்மளை விடிய மாதிரி இல்லை, அப்புறம் நம்ம 2வது கணவர் நம்ம அம்மா பார்த்து வச்சுருக்கவங்கள கூட நல்லபடியாக வாழ முடியாது அப்படின்னு இவள் யோசிச்சிருக்கா கிருஷ்மா. அதன்படி கிருஷ்மா போன மாதம் 14ஆம் தேதி ஃபோன் பண்ணி கூப்பிட்ருக்காங்க. இப்படி யாரும் இல்லை, அம்மாவனம் கிடையாது, நீ என்ன வீட்டுக்கு வா அப்படின்னு. அப்போ இவன் யோசிச்சிருக்கான், என்னடா இது இப்போ தான் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கு, 2வது இவங்க அம்மா வேறு இனி எந்த தொடர்பும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கெல்லாம் அம்மா இல்லை நீ வான்னு இவா கூப்பிட்றா என்னன்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கான். இருந்தாலும் நம்ம கல்யாணம் பண்ணிட்டோமே, சரி நம்மள்ட்ட தான் உயிராக இருப்பா, அன்பாக இருப்பா, அவள் அங்கே வாக்கு கொடுக்க மாட்டா, அவன் அந்த ஆளுக்கு கூட கல்யாணம் பண்ண மாட்டா, நம்ம கூட தான் வருவா அப்படின்னு உள்ள நம்பிக்கையில் இவன் ஒரு ஃப்ரெண்டையும் கூட்டிகிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறான். அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க அம்மா அப்போ தான் கிளம்பி ஒரு கல்யாணத்துக்கு தான் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இவன் பார்த்துருக்கான், சரவணராஜ் பார்த்துருக்கான். பார்த்து மெசேஜ் அனுப்பியிருக்கான், உங்கள் அம்மாவை நான் வர வழியில் பார்த்தேன் அப்படின்னு மெசேஜ் அனுப்பியிருக்கான். சரி போயிருக்கான். அப்போது சரவணராஜ் வந்து ஃப்ரெண்டை வந்து வெளியே நிற்க வச்சுட்டு சரவணராஜ் மட்டும் வீட்டுக்குள்ளே போகிறான். போய் ஒரு 20 நிமிஷத்தில் சரவணராஜ் வெளியே வந்தாச்சு. வயிற தடை வெளியே வரான். வெளியே வந்து திடீர்னு ஒரு வாமிட் எடுக்கிறான். வாமிட் எடுத்தோடனே ப்ளூ கலரில் ஷேடோ மாதிரி வாமிட் வந்திருக்கு. பிறகு அந்த ஃப்ரெண்டு கூட பைக்கில் அவனால் இருக்க முடியலை. ஃப்ரெண்டு கூட அப்படியே கமந்தாக்கிலே இருந்து அப்படியே போயிருக்கான். அங்கே உள்ள என்ன நடந்ததுன்னா, அங்கே உள்ள ஒரு கஷாயத்தில் பூச்சிக்கொல்லி, அந்த கிருஷ்மா வந்து பூச்சிக்கொல்லி மருந்தை கஷாயத்தில் சேர்த்து இவனை குடிக்க வச்சுருக்கா. அப்போது இவன் வந்து ஒரு சவால் மாதிரி, ஏன்னா இவங்க ஏற்கனவே இந்த சவால் விட்டு பழகிட்டாங்க, எல்லாம் ஜூஸ் குடிக்கும்போது சவால் விட்டு அதே மாதிரி கிருஷ்மா ஒரு சவால் விட்டுருக்கா. இந்த கஷாயம் நல்ல கசப்பாக இருக்கும், இதை யாராலையும் குடிக்க முடியாது, இதை நீ குடிக்க முடியுமா அப்படின்னு ஏதோ டைலாக் என்ன விட்டுருக்கா. அப்போ இவரும் லவ் பண்ணிகிட்டு இருக்க ஃபீல்டு, 2வது வந்து நம்ம மனைவி தானே சொல்கிறா அப்படிங்கிற ஒரு இதில் கஷாயம் தானே இது நான் குடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பாரு குடிச்சது காட்டியேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி மடமடான்னு குடிச்சிருக்கான். ஸோ அதில் தான் விஷம் கலந்துருக்கு, பூச்சிக்கொல்லி மருந்து. அவங்க மாமா வந்து விவசாயம் பண்ணுறவர், அவருக்கு வீட்டில் அந்த பூச்சிக்கொல்லி மருந்து இருந்திருக்கு. அதை எடுத்து மிஸ் பண்ணி, அது அவங்க மாமா அம்மா எல்லாம் சேர்ந்து பண்ணினதா இல்லை இந்த பொண்ணே பண்ணிச்சா அப்படின்னு தெரியல. இனி விசாரணை போகிறது தான் தெரியும். மருந்தை சேர்த்து இது பண்ணியிருக்காங்க, பண்ணி அந்த கஷாயத்தை கொடுத்துருக்காங்க. கொடுத்து நல்ல கசப்பாக இருந்திருக்கு.
சரி அது வெளியே தெரியாமல் இருக்க வேண்டி அடுத்தது ஒரு ஃப்ரூட்டி கொடுத்துருக்காங்க குடிக்க, ஜூஸு கொடுத்துருக்காங்க. அதையும் குடிச்சிட்டு அவன் அப்படி வெளியே வந்தான். வெளியே வந்ததும் உடனே வாமிட் எடுத்தாச்சு. வாமிட் எடுத்துகிட்டு அப்போது ஃப்ரெண்டு கேட்குறான், என்னடா சாப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு, அது இல்லை ஜூஸு தான் தந்தா அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு போயாச்சு. போய் கொஞ்ச நாளில் முடியாமல் நேரே பாரசாலையில் உள்ள ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிறான். அங்கே டாக்டர்கள் பரிசோதிக்கும் போது அவனுக்கு மோஷனும் பிளட்டும் மட்டும் வந்திருக்கு. உடனே டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் மெடிக்கல் காலேஜுக்கு கொண்டு போங்க அப்படின்னு. அப்புறம் அங்கேருந்து மெடிக்கல் காலேஜுக்கு கொண்டு போகிறாங்க. 14ஆம் தேதி நடந்த சம்பவம். மெடிக்கல் காலேஜுக்கு கொண்டு போகிறாங்க. மெடிக்கல் காலேஜுக்கு கொண்டு போகும்போது அங்கேயும் ஒவ்வொரு நாள் போக போக இவனுடைய உறுப்புகள் எல்லாம் செயலிழந்துகிட்டே இருக்குது. கிட்னி ஃபெயிலியர் ஆகுது. டயாலிசிஸ் கொண்டு போகிறாங்க. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளங்கள் இவன் உடம்பில் மாற்றங்கள் நடந்துகிட்டே இருக்குது. இதில் பெரிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வரைக்கும் சரவணராஜ் சொல்லவே இல்லையாம். லாஸ்ட் நம்ம இறக்க போகிறோம், சாக போகிறோம் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு தான் சரவணராஜ் இப்படி கஷாயம் தந்தா, இப்படி நான் போயிருந்தேன் கஷாயம் தந்தா, அதுக்கப்புறம் ஒரு ஜூஸ் தந்தாங்க அப்படின்னு. ஆனால் அவள் அப்படி செய்ய மாட்டா, என்னுடைய கிருஷ்மா அப்படி பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே உறுதியாட்டே லாஸ்ட் வரைக்கும் இருந்திருக்கான் சரவணராஜ். ஸோ என்ன மாதிரி ஒரு காதல் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் அந்த சொன்ன பிறகு தான் பிரதர் வந்து சரவணராஜுக்கு பிரதர் வந்து கிருஷ்மாவுக்கு ஃபோன் பண்ணி, இப்படி கஷாயம் என்ன கஷாயம் கொடுத்தீங்க, அந்த பேர் என்னது, அதனுடைய எக்ஸ்பிரி டேட் ஆச்சா, அதனுடைய டீட்டெயில்ஸ் ஒன்று தாருங்க அப்படின்னு எல்லாம் கேட்கும்போது கிருஷ்மா இப்படி കൊടുക്കാத மாதிரி അവൻ എങ്ങനെ ഉണ്ടെന്ന് ചോദിച്ചിട്ട് സജിന് ഞാൻ അയച്ചില്ല. ഞാൻ എന്റെ ഫോണിലോട്ട് അയക്കുന്നുണ്ടായിരുന്നു. അയച്ചിട്ട് എന്താ ഏതോ ഒന്നും അറിയത്തില്ലായിരുന്നു. ഫോണില്ലല്ലോ, ഐസിയുലല്ലേ? ഐസിയുലാന്ന് അറിഞ്ഞൂടായിരുന്നോ? ഐസിയുലാന്ന് അവൻ പറഞ്ഞു. എനിക്ക് അറിഞ്ഞൂടായിരുന്നു. പറഞ്ഞില്ല അപ്പൊ സജിൻ? ഇല്ല, അതിനുശേഷമാണ് സജിൻ എന്റെ അടുത്ത് ഡീറ്റെയിൽസ് പറയുന്നത്. അതിനുശേഷം ഞാൻ സജിനോട് ചോദിക്കാൻ തുടങ്ങി. എന്റെ ഇടയിൽ എനിക്ക് സുഖമില്ലാണ്ടായി, ഞാൻ ഹോസ്പിറ്റലിലായിരുന്നു. എനിക്കിവിടെ നോക്കി കണ്ടോക്കെയല്ലേ ചേട്ടാ ഫോൺ എടുക്കാനൊക്കെ പറ്റുള്ളൂ. അല്ല, ഈ ഹോസ്പിറ്റലിലെ ഡോക്ടർമാരിങ്ങനെ അവർക്കിങ്ങനെ ഒരുപാട് മരുന്നിൽ എന്തെങ്കിലും റിയാക്ഷൻ ആണോ എന്നാണ് അവർക്കുള്ള ഡൗട്ട്. എന്തെങ്കിലും മെഡിസിനിൽ എന്തെങ്കിലും റിയാക്ഷൻ, അത് ഇവിടെ ഒന്നും നീ കൊടുത്ത കഷായത്തിലാണോ എന്നല്ല അവർ പറയണോ, കഷായത്തിലാണോ ഇനിയിപ്പോ അവര് കൊടുത്ത മെഡിസിനിലാണോ എന്താണെന്ന് അവർക്ക് കണ്ടുപിടിക്കാൻ പറ്റുന്നില്ല. അങ്ങനത്തെ ഒരു സ്റ്റേജിലാണ്. അപ്പൊ അതാണ് നമുക്ക് എന്തെങ്കിലും ഇത് കിട്ടിയ അപ്പൊ അങ്ങനെയാണ് കാര്യം. ഇപ്പം എന്തായാലും അതിനി നോക്കണം. എന്തായാലും പുത്തങ്കട ഫാർമസിയിൽ പോയിട്ട് ഡോക്ടർ അരുണല്ലേ പുത്തങ്കട ഉണ്ടായിരുന്ന ഡോക്ടർ അരുണല്ലേ? അത് അന്വേഷിക്കും. 25ஆம் தேதி சரவணராஜ் இறந்துட்டாங்க. ஆனால் தடயத்தை அழிக்க இவங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. யார்? அந்த பொண்ணோட மாமா அந்த பாட்டில் இதெல்லாம் எடுத்து பக்கத்தில் ஒரு குளத்தில் கொண்டு போட்டதாட்டம் அந்த மாதிரிலாம் தடயத்தை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. அதனால் அவங்களே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ பொண்ணையும் அரெஸ்ட் பண்ணியாச்சு. அரெஸ்ட் பண்ணி இப்போ கஸ்டடியில் எடுத்திருக்காங்க. முதல்ல வந்து நான் கொடுக்கல அப்படி இப்படின்னு சொன்ன பொண்ணு இப்போ வந்து நான் தான் விஷம் கொடுத்தேன்னு உள்ளதை சொல்லியிருக்காங்க. പറഞ്ഞിട്ടുണ്ട്, ഇന്നലെ പറഞ്ഞിരുന്നു. തെളിവെടുപ്പിന് നമ്മൾ കൊണ്ടുവരുമെന്ന് പറഞ്ഞിരുന്നു. ആരോട് പറഞ്ഞു? കഴിഞ്ഞ ദിവസം പറഞ്ഞിട്ടുണ്ടായിരുന്നു. കസ്റ്റഡിയിലെടുത്ത സമയത്ത് എന്ന് പറയുന്നത് കസ്റ്റഡിയിൽ ഇന്നലെയാണ് എടുത്തത്. നമ്മൾ തെളിവെടുപ്പിന് ഇന്ന് കൊണ്ടുവരുമെന്നൊന്നും പറഞ്ഞിട്ടില്ല. നമ്മൾ അന്വേഷണത്തിന്റെ ഭാഗമായിട്ടുള്ള നടപടികൾ ഇന്ന് കൊണ്ടുവരുമെന്ന് പറയുകയും പിന്നീട് ചോദ്യം ചെയ്യലോട്ട് ബന്ധപ്പെട്ട് മാറ്റി വെക്കുകയും അങ്ങനെ പറഞ്ഞില്ല. അത് നിങ്ങൾ ഉണ്ടാക്കുന്ന കാര്യങ്ങളാണ്. നമ്മൾ പറഞ്ഞത് അന്വേഷണത്തിന്റെ ഭാഗമായിട്ട് ഉള്ള നടപടിക്രമങ്ങൾ ചെയ്യും. അത് ഇന്നാവാം, അത് നാളെ ആവാം, അങ്ങനെ ചെയ്യാവുന്നതാണ്. അല്ലാണ്ട് ഇന്ന് തന്നെ കൊണ്ടുവരുമെന്നൊന്നും പറഞ്ഞിട്ടില്ല.